புகழூர் விஸ்வநாதன் ஐயாவுடைய ஒரு சில வேலை திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திட்டமிட்ட ஒரு வேலையை ரொம்ப எளிமையாக செய்வார். அதில் என்னென்னா, நாங்கள் நிறையா அவரோட பயணித்ததில் இந்த 15 ஆண்டுகள் 2009க்கு பிறகு அவருக்கு எனக்கு அறிமுகமானார். அவரோட தொடர்பு ஏற்படுத்தி நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். அப்போ என்னன்னா, அந்த சூரோட்டிகளில் அந்த வசனங்கள் ரொம்ப கைதேர்ந்து இருக்கும். எப்படின்னா, ஒரு ரஜினியை எதிர்த்து நாங்கள் சூரோட்டி ஓட்டுறோம். அந்த ரஜினியை எதிர்த்து ஒட்ட முடியுமா? ஒரு ரஜினின்னு பேர் வந்தாலே அங்கே இருக்கிற ரசிகர்களை எதிர்ப்பு இருந்தால் கிழிச்சிருவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வாசகத்தை எழுதுறார். அப்போ இதை இப்படி தான் வடிவமைக்கணும், இதை சொல்லணும். அது வஞ்சி புகழ்ச்சனி உச்சியில் தூக்குற மாதிரி தூக்கி வச்சுட்டு போட்டு உடைக்கிறோம். ஈழத்தமிழ் பிரச்சனைக்கு எதிராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏன்னா சூரட்டி ஒட்டுறவங்க அந்த கஷ்டம் தெரியும். ராத்திரியில் போய் அதை ஒட்டும் போது முதல் பிரச்சனை போலீஸு. இதை இப்போ இங்கே விருது கொடுத்தாங்களே படையப்பா, அவர் தான் நிறையா சூரட்டி. அவரை பற்றி சொல்லணும்னா, மன்மோகன் சிங் எதிர்த்து போஸ்ட் ஓட்டுறோம். அந்த மன்மோகன் சிங் எதிர்த்து போஸ்ட் ஓட்டும் போது அவர் பிரதமர், ஒட்ட முடியாது. ஆனால் அழகாக போஸ்ட் ஓட்டினார். ஒரு இடத்துல நானும் படையப்பாவும் இருக்கிறோம். இந்திரா நகர் நல்ல போலீஸ் ஜிப்சியோட வந்து நின்ட்டான். வந்து நின்ன உடனே என்னடா நடக்க போகுது, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், என்னடா நடக்க போகுது நான் நினச்சிட்டு இருக்கிறேன், பயந்துட்டு இருக்கிறேன். அப்போ போலீஸ்காரன் கேட்குறான், என்னப்பா பிரதமர் எடுத்து ஓட்டுற, போஸ்டர் கிளி அப்படின்னு. ஐயா, நான் போஸ்ட் ஓட்ட வேலை செய்கிறேன், என்னால் போஸ்டர்லாம் கிழிக்க முடியாது. நீங்கள் வேணால் அந்த போஸ்டர் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க, அவங்களாம் நீ கேஸ் கூட போட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏப்பா இது பிரதமர் ஓட்டுருக்கோன்னு தெரியாதா? ஐயா எனக்கு படிக்க தெரியாதுங்க ஐயா அப்படின்ட்டாரு. என்ன சரி, நான் ஃபோன் போட்டால் ஃபோன் போட்டிருந்தாங்கன்னா நான் மாட்டினேன், ஏன்னா ஃபோன் நம்பர் என்னது. என்ன இப்படி பயந்துக்கிட்டு இருக்கிற அவன் என்ன சொன்னால், அவர் சொல்கிற விதத்தை பார்த்தேன். சரி, அவன் ராத்திரி நேரம் ஃபோன் போட்டால் யாரை பேசினாலும் ஒரு தடின்னு வந்து இயக்காளுங்க வருவாங்க, அது இதாகிடும்ட்டு கிழிக்கவும் முடியாமல் அவன் கிழிச்சாலும் பிரச்சனை அப்படின்ட்டு என்ன பண்ணால் விட்டுட்டு போயிட்டான். ஒரு பிரதமருடைய எதிர்த்து போஸ்ட் ஒட்ட முடியுங்கிற விஷயத்துக்கு 2 பேர் ஒன்று ஒட்டி காட்டுறது படையப்பா, என்ன அதை ஒட்டுறதுக்கான வாசகங்களை உருவாக்கி தந்தவர் நம்ம ஐயா தான். என்ன அப்படியான விஷயத்தை செஞ்சோம். இது போல தான் ரஜினி. ஒன்றும் இல்லைங்க, வெறும் 5000 ரூபாயில் ஒரு பெரிய நிகழ்ச்சிங்க. இலங்கையில் நம்ம ஏஆர் ரஹ்மான் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துகிறார். அந்த இசை நிகழ்ச்சியை நடத்த விடாமல் தடுத்தவர்களாக, ஏன்னா இங்கேருந்து போர் முடித்த உடனே அங்கேருந்து ஒரு நல்ல மக்கள் வந்து இசையை விரும்புகிறாங்க, ஒரு பாட்டு கச்சேரி விரும்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம், ஏஆர் ரஹ்மானையும் எப்படி ரஜினி மாதிரியே வஞ்சி புகழ் சென்னில் புகழ்கிற மாதிரி புகழ்ந்துட்டு போஸ்டர் எடுத்து ஒட்டுறோம். ஒட்டின உடனே அதை ஒட்டுறதுக்கான வாசகத்தை எழுதி கொடுத்துட்டு, அழகாக ரொம்ப பாராட்டி எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணார், இப்படிப்பட்ட நீங்கள்லாம் போய் இனப்படுகொலை ராஜபக்சேவோட கைக்கு இருக்கலாமா அப்படின்னு முடியுது. அது ஏஆர்மான் சார்ந்த ஒரு பிஆர்ஓ ஒருத்தர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, சார் தயவு செஞ்சு எதுவும் பண்ணினாங்க சார், அவருக்கு நல்ல பேர் இருக்குது சார், நாங்கள் அந்த ப்ரோக்ராமே ரத்து பண்ணிடுறோம் சார், வெறும் 5000 ரூபாயில் பல கோடி ரூபாய் ப்ரோக்ராமை இலங்கைக்கு போகிறத போகலன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. முதல்ல இலங்கை சம்பந்தமாக போகிற நிகழ்ச்சி, இளையராஜா நிகழ்ச்சி ஏஆர்மான் வச்சு ரத்து பண்ணது ஐயாவுடைய முன்முயற்சியில் நாங்கள் பண்ணது தான். நம்ம பிரதீப் தோழர் செம்மியா தோழர்லாம் சேர்ந்து பண்ண அந்த வேலை. ஆக இப்படி வெளியே யாருக்கும் என்னங்க தெரியாது, என்ன மாதிரி 1-2 பேர் இருக்கும், நாங்கள் போய் காலாக நிற்போம் செய்வோம். ஆனால் அதுக்கான வேலை திட்டம் என்பது ஐயா அவர்களுடையது. அது எப்படி செய்யணும், அதாவது ஒரு வீரமாக இருக்கிற வசனம் மட்டும் முடியாதுங்க. சூரட்டி போய் எதிர்ப்பு போஸ்டரில் போய் தெருவில் ஒட்டுறதுடைய சிக்கல் இருக்குல்ல, ஒட்டன செகண்ட்லேயே காவல்துறை என்ன பண்ணுவாங்க, அவங்களால கிழிக்க முடியலன்னா ஓரமாக தூக்கிட்டு இருக்க பிச்சைக்கார யாராவது கூட்டி கிழிக்க விட்டுருவாங்க, சும்மா கிழிச்சு விட்டு போப்பான்ருவான். அப்போ கிழிச்சு விட்டு போனால் எனக்கு தெரியாது அந்த செய்தியை, அந்த ஏரியா முழுக்கவே இருக்காது. ஆக அந்த போஸ்ட்டில் பெருசாக அவன் உத்து பார்த்து அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே நான் கமலஹாசன் வார்த்தை மாதிரி ஆகிட்டாது. என்ன அந்த மாதிரி இருக்கிற போஸ்ட்டை அழகாக இப்படி இதெல்லாம் இப்படி கொண்டு போய் ஒவ்வொரு போராட்டங்களையும், அதாவது முரண்பாடு இருக்கிற தலைவர்களை, என்ன துருவத்தில் இருக்கிற தலைவர்களை எல்லாரையுமே உட்கார வச்சு பேசி அந்த விஷயங்களை நகர்த்தி கொண்டு போன விஷயம் இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்து செய்தார்கள். இதே போல தான் அன்றைக்கி மிகப்பெரிய இங்கேருந்து சரி இங்கே சென்னையில் இருந்தார், இவ்வளோ வேலை பார்த்தாரு, திடீர்னு ஊருக்கு போனார், அங்கேயா போய் அமைதியாக இருப்பார்னு பார்த்தா அங்கேயும் அமைதியாக இல்லை. காவேரியில் இருக்கிற மணல் திருட்டை தடுக்கிறட்டு இறங்கிட்டாங்க. அவர் ஐயா முகிலன் போன்றவர்களாம் ஒருங்கிணைச்சிக்கிட்டு இறங்கிட்டாங்க. அங்கே இறங்கினா அது பெரிய பெரிய நம்ம மாஃபியா கும்பல் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி அவர்கள் பேர்களை சொல்ல வேணாம், அவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த உயிருக்கே பயப்படுகிற அச்சுறுத்துகிற இடத்துல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி நடத்துகிறவர்கள், அவர்களை எதிர்த்து
வேலை செய்ய முடியும். 2வது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த காவேரி டெல்டாவில் காவேரி பெல்ட்டில் அந்த மண் அள்ளக்கூடாதுங்கிற தடை வாங்கினது புகழூர் தான். அந்த புகழூர் தான் ஒரு அப்பா இருந்துச்சு அந்த போராட்டத்துக்கு. அதைக்கு முன்னோடியார் அதை இருந்து வேலை பார்த்தவர் ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்கள். இது போன்ற பல்வேறு சம்பவங்கள் அவரை பற்றி எடுத்து சொல்லலாம். நேரம் கருதி நிறையா தலைவர்கள் பேச இருக்கீங்க. ஒரு சில சம்பவங்களை சொல்லி நான் விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.